நீங்கள் எப்போது மளிகை கடையில் இருந்தீர்களா? பாட்டில்களில் நீர் நிறைந்த அட்டவணைகளை கவனித்தீர்களா? சிலர் ஆல்கலின் என்று குறிக்கப்பட்டுள்ளன, மற்றவை சுத்தமான அல்லது குடத்திற்கான நீர். விலை வேறுபாடு அதிசயமாக இருக்கிறது. ஆல்கலின் நீரின் விலை சாதாரண நீரின் விலையின் ஒரு பகுதி. ஆனாலும் மக்கள் அதிக விலையுள்ள விருப்பத்தை தேர்வு செய்கிறார்கள். சரியான கேள்வி இதுதான். ஆல்கலின் நீர் சாதாரண நீருக்கு மேலானது என்றால் என்ன? சந்தைப்படுத்தலா அல்லது புத்திசாலித்தனமா? இன்று நாம் ஆல்கலின் நீர் மற்றும் சாதாரண நீர் பற்றிய ஆழமான ஆய்வில் செல்லப் போகிறோம். அவற்றின் வேறுபாடுகள் மற்றும் மதிப்பு உள்ளதா என்பதை கண்டுபிடிக்கலாம். இதை பற்றி விரிவாக பேசலாம். ஹிஸ்டரி ஆஃப் சிம்பிள் திங்ஸ் இல் அடிப்படைகளை பற்றி தொடங்குவோம். ஆல்கலின் என்ற சொல் நீரின் pH அளவை குறிக்கிறது. pH என்ற அளவுகோல் 0 முதல் 14 வரை உள்ளது. இது உயர்நிலை பள்ளி அறிவியலுக்கு முக்கியம். அமிலம் அல்லது அடிப்படையின் அளவீட்டின் விஷயம். pH 7 என்பது மையமாக கருதப்படுகிறது. எதுவும் 7க்கு கீழே அமிலமாகும். சோடா அல்லது எலுமிச்சை ஜூஸை போல. 7க்கு மேலான pH மதிப்புகள் அடிப்படையோ அல்லது ஆல்கலினோ. குடிநீர் pH 7க்கு அருகிலே இருக்கும். ஆல்கலின் நீர் பொதுவாக pH 8 முதல் 9 வரை இருக்கும், சில சமயம் அதற்கு மேலாகவும். முதலில் ஆல்கலின் ஆகஸ்ட் நீர் எப்படி ஆகிறது? நீர் கல் மீது செல்லும் போது கால்சியம், பொட்டாசியம் மற்றும் மக்னீசியம் போன்ற கனிமங்களை பெறுகிறது. இதனால் pH உயர்கிறது. பல மலை நீர்ப்பாசனங்கள் இயற்கையாக ஆல்கலின் ஆகஸ்ட் இருக்கின்றன. ஆனால் கடைகளில் வரும் பெரும்பாலான பாட்டிலில் உள்ள ஆல்கலின் நீர் செயற்கையாக உருவாக்கப்படுகிறது, குறிப்பாக கனிமங்களை சேர்க்கும் அல்லது எலக்ட்ரோலிசிஸ் மூலம். சூழலில் நீரை அமிலம் மற்றும் ஆல்கலினில் பிரிக்கிறது. ஆல்கலின் நீர் தற்போது பரபரப்பாக மாறியதற்கான காரணம் அதன் ஆரோக்கிய பயன்கள் ஆகும். ஆல்கலின் நீர் இரத்தத்தில் உள்ள அமிலத்தை குறைக்கும் என்று ஆதரிப்பாளர்கள் கூறுகிறார்கள். முதுமையை தடுக்க, நோய்களை தடுக்கும் மற்றும் அதிக ஆற்றலை கொடுக்க உயிரியல் செயல்பாட்டை மேம்படுத்தலாம். சில நிறுவனங்கள் இது புற்றுநோயை தடுக்கும் என்று கூட பரிந்துரைக்கின்றன. ஓஸ்டியோபோரோசிஸ், இது நம்ப முடியாததாக தோன்றுகிறது, இல்லையா? அது பல வழிகளில் உண்மையாகவே உள்ளது. என்னவென்றால், நமது உடல்கள் pH அளவை தனியாக சரிசெய்ய மிகவும் திறமையான, சக்தி வாய்ந்தவை. உங்கள் இரத்தம் pH 735 745 அளவில் இருக்கும். உங்கள் உயிர் வாழ்வதற்காக அவ்வளவுதான் வேண்டும். உங்கள் இரத்தம் அமிலமயமாக அல்லது அடிப்படையாக மாறினால் கடுமையான ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அடிப்படையான நீர் குடிப்பது உங்கள் இரத்தத்தின் மாற்றுமா? கணக்கில் உங்கள் வயிற்றில் pH சுமார் 2-க்கு சமமான வலுவான அமிலம் உள்ளது. நீங்கள் குடிக்கும் எதுவும் முதலில் அந்த வயிற்று அமிலத்தை அடைகிறது மற்றும் அது உங்கள் குடலுக்கு செல்லும் போது உங்கள் உடல் வேறுபாடுகளை ஏற்கனவே மாக்கியுள்ளது. அந்த வகையில் அடிப்படையான நீரை பற்றிய சில குறிப்பிட்ட ஆய்வுகள் உள்ளன. உதாரணமாக, ஒரு சிறிய ஆய்வு pH 8.8 உடைய அடிப்படையான நீர் அமில ரீஃப்ளக்ஸ்க்கு பொறுப்பான பெப்சினை செயலிழக்கச் செய்ய உதவலாம் என்று கூறியது. மற்றொரு ஆய்வு உடற்பயிற்சியின் பிறகு அடிப்படையான நீர் குடிப்பது நீர்ப்பாசன குறியீடுகளை மேம்படுத்தலாம் என்று கண்டறிந்தது. எனினும் இந்த ஆய்வுகள் சிறிய மற்றும் வரம்பு உள்ளவை, அதனால் முடிவெடுக்க முடியாதவை. அவை அடிப்படையான நீர் ஒரு அதிசயப்பானம் என்பதை காட்டவில்லை. சாதாரண நீர் முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை மறக்க எளிது. நீர் வாழ்க்கைக்கு முக்கியமானது, எளிமையாகவும் மாகவும் உள்ளது. இது வெப்பத்தை ஒழுங்குபடுத்தி, மூட்டுகளை பாதுகாக்க, ஊட்டச்சத்துக்களை போக்கி, கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. நீர்ப்பாசனம் உங்கள் உடலுக்கு மிகவும் எளிய மற்றும் சக்தி வாய்ந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முறைகளில் ஒன்றாகும். உண்மையில் பெரும்பாலான மக்களுக்காக தினமும் போதுமான நீர் குடிப்பது அந்த நீர் அடிப்படையானதா என்று கவலைப்படுவதற்கு பதிலாக மிகவும் முக்கியமானது. நீரின்மை pH உடைய நீர் குடிப்பதை விட மிகவும் ஆபத்தானது. அறிவியல் உறுதி இல்லாத போது
ஏன் பலர் அடிப்படையான நீர் பாட்டில்களை எடுத்துக்கொண்டார்கள்? மார்க்கெட்டிங் முக்கிய பங்காற்றுகிறது. நிறுவனங்கள் அடிக்கடி டிடாக்சிஃபை செய்யும் போன்ற சொற்களை பயன்படுத்துகின்றன. எனர்ஜைசிங் மற்றும் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்று கூறி தயாரிப்புகளை விற்கிறார்கள். நீரின் அதிகம் மக்களின் ஆர்வத்தை அதிகரிக்கிறது. பிரபலங்கள் அல்லது விளையாட்டு வீரர்களை விளம்பரங்களில் சேர்த்தால் அது மேலும் ஈர்க்கக்கூடியதாகும். பாட்டிலில் உள்ள ஆல்கலின் நீர் அழகான பேக்கேஜிங்கில் கிடைக்கும். இது பிரீமியம் உணர்வு தருகிறது. இது இனி வெறும் நீரிழிவு பற்றியதல்ல, இது வாழ்க்கை முறை மற்றும் நிலை பற்றியது. பெரும்பாலான மக்கள் ஆல்கலின் நீரை தேவைப்படவில்லை, ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இது பயனுள்ளதாக இருக்கலாம். அசிட் ரீஃப்ளக்ஸ் உள்ளவர்கள் ஆல்கலின் நீரை பருகிய பிறகு ஆரோக்கியமாக்கப்படுகிறார்கள். உழைக்கும் விளையாட்டு வீரர்கள் ஆல்கலின் நீரில் மினரல்களை பெறலாம். இது மாக்னீசியம் மற்றும் கால்சியம் போன்ற எலக்ட்ரோலைட்களை கொண்டுள்ளது. நீங்கள் ஆல்கலின் நீரின் சுவையை சாதாரண நீருக்கு மேலாக விரும்பினால் அது கூட சரி. சிலர் இது மென்மையாக அல்லது கசப்பாக உணர்வதாக கூறுகிறார்கள். அந்த விருப்பம் உங்களுக்கு அதிக நீர் குடிக்க ஊக்குவித்தால் அது மோசமானது அல்ல. ஆல்கலின் நீர் குடிப்பது முழுமையாக குறைவில்லாமல் இல்லை. அதிக pH உடைய நீரை நீண்ட காலம் குடிப்பது பெரும்பாலான ஆரோக்கியமான பெரியவர்களுக்கு பாதுகாப்பானது. சில பிரச்சனைகள் ஏற்படும். வயிற்றில் அமிலத்தை குறைத்து உணவு குழாயின் சரியான செரிமானத்திற்கும் தீங்கான பாக்டீரியாவை அழிக்க முடியும். செலவுச்சாரம் அடங்கியுள்ளது. ஆல்கலின் நீர் சாதாரண நீருக்கு 2 சென்ட் முதல் 3 சென்ட் வரை மடங்கு அதிகம் ஆகஸ்ட் இருக்குமா? தேவையான அளவில் தினமும் குடிக்கவும். அது விரைவில் நடைபெறும். மேலும் உங்கள் உடலுக்கு உண்மையில் தேவையான ஒன்றுக்கு நீங்கள் பணம் செலுத்தலாம். ஆல்கலின் நீர் சாதாரண நீருக்கு மேலானதா? எளிய பதில் இல்லை. சாதாரண நீர் பலருக்கு ஆரோக்கியமாகவும் நீரிழிவு இல்லாமல் இருக்கவும் போதுமானது. ஆல்கலின் நீர் தீங்கானது அல்ல. சில சூழ்நிலைகளில் பயன்கள் இருக்கலாம், ஆனால் இது மாயாஜாலம் அல்ல. நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? ஆல்கலின் நீரை முயற்சித்தீர்களா? நீங்கள் வேறுபாடு உணர்ந்தீர்களா? அல்லது இது சந்தைப்படுத்தல் கிமிக்? நாட்காட்டியில் உங்கள் உடலுக்கு லேபிள்கள் பற்றிய கவலை இல்லை. அது நீங்கள் அவசியமான அந்த திரவத்தை அளிக்கிறீர்கள் என்பதை பற்றிதான். நீர் காண்பதற்கு நன்றி. நமது அடுத்த வீடியோவிற்கான உங்கள் யோசனைகளை கீழே உள்ள கருத்துகளில் பகிரவும். உங்கள் பங்களிப்புக்கு நாங்கள் பாராட்டுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் மற்ற பிங்க் செய்யக்கூடிய சேனல்களை பாருங்கள். எங்கள் எளிய விஷயங்களின் வரலாற்றில் எங்களுடன் சேர்ந்து இருப்பதற்கு நன்றி. மற்ற கதைகளுக்காக பிடிக்கவும். சந்தா எடுத்து சிறிய விவரங்களுக்கான கதைகளை தொடரவும் மறக்காதீர்.